அடுத்தது 58வது துவா, இது குடும்பத்துக்காக கேட்கிற துவா. அதிகமானவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் சந்தோஷமா இல்லை, இந்த நாள் இந்த துவா ஓதிட்டு வாங்க, உங்களோட குடும்பம் சந்தோஷமா இருக்கும், பிள்ளைகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக மாறுவாங்க. ரமலானுடைய 15 ஆகிட்டு இப்பையும் தராவியை மிஸ் பண்ணிட்டு வித்திரை மிஸ் பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நெருக்கத்தை கூட்டணும். அல்லாஹ் 27 வாரத்துக்கு மட்டும் கனவு பண்ற அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்கு அல்லாஹ் ஏமாளி இல்லை. சூரத்துல் ஃபுர்கான்ல வரக்கூடிய துவாக்களை இன்று பார்க்குறோம். சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய துவா என்னண்டா, இதுவும் ரப்பனா கொண்டு தான் தொடங்குது. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், ரப்பே ஜஹன்னமுடைய வேதனை விட்டும் எங்களை திருப்பி விடுவாயாக. ஜஹன்னமுடைய வேதனை உலகத்தில் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் ஜஹன்னமை விட்டு பாதுகாப்பு தேடுறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஜஹன்னம் என்பது உலகத்துடைய கஷ்டத்தை போல அல்ல, அதை அனுபவிக்க முடியாது யாரும். அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் பாருங்கள், அத்தஹியாத்துக்கு பின்னால் 4 விடயத்தை கொண்டு பாதுகாவல் தேடும். அத்தஹியாத்தை பூர்த்தியாக ஓதுற எவ்வாறு? முன்னு கொடுங்க உமர், முன்னு கொடுங்க முதல். அத்தஹியாத் எப்படி ஓதுறது? அத்தஹியாத்துடைய கடைசி பகுதி இருக்குது சலவாத். சலவாத்துக்கு போகிற எப்படி தொடங்குது? அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அதுபறம் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் சாலிஹீன். அதுபறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதுபறம் என்ன? சலவாத். اللهم صل على محمد وبارك على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أذكره وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلوات مريد. أذكره اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أسرفت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. أذكر استغفار. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. கடைசியாகத்தான் 4 விடயத்தை கொண்டு பாதுகாவல் தேடும். என்னென்ன விடயம்? اللهم إني أعوذ بك من அதாபி ஜஹன்னம். ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் ஓதுறண்டா, இப்போ தராவி தொழுதோம், எத்தனை சலாம்? 10 சலாம். வித்ரோட 12 சலாம். 12 தடவை ஓதிருக்கோம் நாங்கள். 12 தடவை இந்த துவாவை நான் ஜஹன்னமை விட்டு பாதுகாவல் தேடும். என்ன லேஸ் இல்லை ஜஹன்னம். நாளாந்தம் ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம். என்ன ஜஹன்னம் என்கிறது லேசாக பார்த்துட்டோம் என்றால் ஒன்றும் செய்யலை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துவாவை படித்து தந்தானண்டா மற்ற எல்லா துவாவை விட மேலானது அதுதான். இன்றைக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு துவா படித்து கொடுக்குறோம், பாடமாகி கொடுக்குறோமா இல்லையா? நல்ல விஷயம். ஆனால் எதை முதல் செய்யணும் எதை பின்னால் செய்யணுன்றதை மட்டும் மறந்துட்டோம் நாங்கள். அப்படின்டா முதல் படித்து கொடுக்கணும் குர்ஆனுடைய துவாவை, 2வது படித்து கொடுக்கணும் ஹதீஸுடைய துவாக்கள். முதல் எந்த துவா படித்து கொடுக்கணும்? குர்ஆனுடைய அல்லாஹ் சொல்லி தந்த துவாக்கள். இதில் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், ரப்பே ஜஹன்னமுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து. இன்னொரு விசேட அம்சம் என்னண்டா, மக்ரிப் தொழுகை சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு நாங்கள் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் எப்படி ஓதுறோம்? நல்ல சத்தமாக சொல்லுங்க, கேட்குறத ஒழுங்காக கேட்டுரும். அல்லாஹும்ம சொல்லுங்க, அஜிர்னி. என்ன அஜிர்னி? யல்லா என்ன பாதுகார்? மினன்னார். எதை விட்டும்? நெருப்பை விட்டு. மக்ரிப் தொழுகை பிறகு பார்த்துருப்பீங்களே 7 தரம் ஓதுறோமா இல்லையா? சுபஹ் தொழுகைக்கு பிறகு 7 தரம் ஓதும். ஏன் 7 தரம் ஓதுறது? 7 நரகம் இருக்குது. லஹா சபஅத்து அபுவாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம். இந்த உலகத்தில் ஒன்றொன்று சண்டை நடக்குது. ஆனால் நரகத்தை பற்றி தெரியும் ஒருத்தர். நரகத்தை பற்றி தெரிஞ்சாங்கண்டா யாரும் எதற்கும் சண்டை பிடிக்க மாட்டாங்க. அப்படி மௌனியாய் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போய்த்துருவாங்க. 7 நரகத்தை அல்லாஹ், ஒரு நரகம் போதாதா? அல்லாஹ் இறக்கமுள்ளவன் தானே தாயை விட. உலகத்தில் மௌத்துக்கு பிறகு இல்லை. எதுக்கு பிறகு இல்லை? உலகத்தில் அல்லாஹ் தாயோட இறக்க முடியும். கண்ணை பொத்தினத்துக்கு பிறகு இந்த இறக்கத்தை மட்டும் எதிர்பார்த்துடாதீங்க. அல்லாஹ் கிட்ட
அல்லாஹ் மாதிரி கடினமானவன் யாரும் இல்லை. அல்லாஹ் மாதிரி கற்றவன் வேறொத்தரும் இல்லை. அல்லாஹ் மாதிரி இப்போ நீங்கள் யாராவது உலகத்தில் ஜெயிலில் எங்கேயாவது சங்கிலியை வாயால் போட்டு பின்துவாரத்தால் எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா? எங்கே சரி ஜெயிலில் உலகத்தில் அந்தமன் தீவில் சரி எத்தனை தண்டனை நடந்துச்சு. ஆனால் இப்படி தண்டனையை கண்டிருக்க மாட்டீங்க. எப்படி தண்டனையை? சங்கிலியை வாயால் போட்டு எதால் எடுக்கிறது? பின்துவாரத்தால் எடுத்து கட்டுறது நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் சொல்கிறேன்டா, அல்லாஹ் இறக்கமுடையவன் என்கிறது உலகத்தில். இறக்கம் இல்லாட்டி அல்லாஹ் மறுத்தவங்களையும் சாப்பாடு கொடுக்க மாட்டார். கண்ணை பொத்திட்டீங்க, அல்லாவை மறுத்துட்டு கண்ணை பொத்திட்டீங்க. கண்ணை பொத்தும் பொழுதே அடி ஆரம்பிச்சு. குர்ஆன்ல 7 ஆயத்து இருக்குது. எத்தனை ஆயத்து இருக்குது? ஒரு ஆயத்து 2 ஆயத்து இல்லை, 7 ஆயத்து இருக்குது. சக்கராத்தில் அடிக்கிறது என்ற 7 ஆயத்து. அதனால தான் நாங்கள் மிக ரமலானுடைய 15 ஆகிட்டு இப்பையும் தராவியை மிஸ் பண்ணிட்டு வித்திரை மிஸ் பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நெருக்கத்தை கூட்டணும். அல்லாவை 27 வாரத்துக்கு மட்டும் கனவு பண்ணுறோம். அல்லாவை ஏமாத்துறதுக்கு அல்லாஹ் ஏமாளி இல்லை. இப்போ நாங்களே ஏமாற மாட்டோம் லேசில். நாங்கள் ஏமாறுவோமா? லேசில் ஏமாற மாட்டோம். ஒரு நாள் அல்லாவை ஏமாத்தேலுமா? கொஞ்சம் நெருக்கத்தை கூட்டுங்க அல்லாஹ். இந்த ஜஹன்னமை விட்டு பாதுகாவல் தேடுங்க. ஒவ்வொரு சுப தொழுகை பிறகு மக்ரிப் தொழுகை பிறகு 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகா, நரகத்தை விட்டு. அதனால தான் குர்ஆனுடைய துவா, ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். ரப்பே, ஜஹன்னமுடைய வேதனையை விட்டு எங்களை திருப்பி விடுவாயாக. ஏன்? இன்ன அஸாபஹா, ஜஹன்னமுடைய வேதனை இருக்குதே, கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா. ஆக கெட்ட இடம் அதுதான். சாஅத் முஸ்தகர், ஆக கெட்ட இடம் எது? ஜஹன்னம். ஜஹன்னமுக்கு மட்டும் எங்களோட விரோதிகள் கூட போயிடக்கூடாது. அப்படி நாங்கள் அல்லாஹ் அடுத்த துவா கேட்கணும். இது சூரா ஃபுர்கான்ல வரக்கூடிய துவா. அடுத்தது 58வது துவா. இது குடும்பத்துக்காக கேட்குற துவா. அதிகமானவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் சந்தோஷமா இல்லை. எந்த நாள் இந்த துவா ஓதிட்டு வாங்க, உங்களோட குடும்பம் சந்தோஷமா இருக்கும், பிள்ளைகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக மாறுவாங்க. சொல்லுங்க, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா. ரப்பனா, இதுலையும் ரப்பே, ஹப் லனா, எங்களுக்கு கொடையாக தருவாயாக, மின் அஸ்வாஜினா, எங்களோட மனைவிமார்களை, வ ذُرِّيَّاتِنَا, எங்களுடைய பிச்சலங்களை, பிள்ளைகள், பிள்ளை எல்லாம் எப்படி ஆக்கி, குர்ரத ஆயுன், கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. குர்ரத ஆயுன்னா என்ன? கண் குளிர்ச்சினா பார்த்தா சந்தோஷம், மனைவியை பார்த்தா சந்தோஷம் வரணும், பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷம் வரணும். இப்படி ஆக்கியா அல்லாஹ். இப்போ கேட்க அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? இப்போ ரமதான்ல எவ்வளோ கேட்கறதுக்கு இருக்குது. அப்போ குர்ரத ஆயுன், யா அல்லாஹ் கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. சிலர் வாழ்றாங்க, ஏண்டா கல்யாணம் முடிச்சோம். ஏன் கல்யாணம் முடிச்சோம்? ஏன் அப்படி வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு துவா தெரியும், அவ்வளோதான். எவ்வளோ மோசமானவளையும் அல்லாஹ் கண்குளிர்ச்சி ஆக்கிடுவான் துவாவால். மனைவிமார் ஓதனும், எவ்வளோ மோசமான கணவனையும் அல்லாஹ் மாத்திடுவான் துவாவால். ஏன்? லா யருத்துல் கதுர இல்ல துஆ. கதிர கூட மாத்திர ஒரே ஒரு ஐட்டம் என்ன? துவா மட்டும்தான். எதை மாற்றும்? கதிர் இருக்குதே. அல்லாஹ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் செய்யக்கூட துவான்னு கேட்பாங்க. தவாஃப்ல ஒரு துவா கேட்பாங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ், என்னை நீ மூதேவியாக எழுதியிருந்தால், தாயுடைய வயிற்றில் அல்லாஹ் எழுதிடுவானே சீதேவியா மூதேவியா என்று, என்னை நீ மூதேவியாக எழுதியிருந்தா அதை மாத்தி அல்லாஹ் என்னை சீதேவியாக ஆக்கிறியா அல்லாஹ். எவ்வளோ பெரிய விடயத்தையும் சாதிக்கலாம். எதால? துவாவால். துவாவால். சொல்லுவாங்களே, இந்த கல்யாணத்தை பிரிச்சா மட்டும்தான் முடிவும்பாங்க. ஒரு மனைவி சொல்லுவா வந்து காதி கோட்டில், எனக்கு வாழை மட்டும் ஏலா, இவனோட வாழேலா. காதி அவசரப்படப்படாது. கனடாவில் கொஞ்சம் பேர் காதி வேலை பார்க்குறான், அறிவில்லாத காதி. தேவையில்லாமல் போய் அவனை கூப்பிடுறான் வீட்டுக்கு காதி வேலை செய். இவன்ட முதல் ஜொப்பே பிரிச்சு விட்றது தான். இவனுக்கு தெரியுமா இந்த துவா? ஏன்னா காதி ஒன்று இல்லையே கனடாவில். எங்க இருக்கு காதி? ஒரு உலமாவா இருக்கணும் காதியார். ஸ்ரீலங்கா லோயரும் காதியாக்கி வச்சிருக்கு, சட்டத்துக்காக வச்சிருக்காரு. அவருக்கு துவா தெரியுமா? லோயருக்கு சரியான காதி இடத்துல போனால் காதி என்ன செய்வார் தெரியுமா? சரி, சண்டை பிடிச்சா வந்துருக்கீங்க, இருங்க, சூரா ஃபுர்கான்ட துவா ஓதுரையானீங்கன்னு கேட்பார். முதல் உங்களுக்கு முந்தி
இந்த கல்யாணத்துக்கு இது எடுக்க போகணும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு லெட்டர் எடுக்க போவாங்க பள்ளியில். லெட்டர் எடுக்க போனால் பள்ளியில் ஊர் தலைவர் கேட்பார், என்ன கேட்பார், இந்த ஜுனுபுடைய முழுக்குடைய ஃபர்ல் என்ன தம்பி செல்வாகும் கேட்டு போட்டு தான் லெட்டர் கொடுக்குறேன். ஒருவன்ட்ட கேட்டாராம், இந்த முழுக்குடைய ஃபர்ல் சொல்லுவா. முழுக்குடைய ஃபர்ல் என்ன? குளிப்பு கடமையான என்ன செய்யணும்? இவன் என்னன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனான்னு குளிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. முந்தி ஊர் தலைவர் பெரம்பு வச்சுப்பான் பள்ளியுள்ளுக்கு, குட்டுத்தானே 2 முதுகுக்கு. முதல் படிச்சுட்டு வா, கல்யாணம் முடிக்க போறியா? முழுக்குடைய ஃபர்ல் தெரியாமல் என்ன கல்யாணம்? முழுக்குடைய ஃபர்ல் தெரியா? ஃபர்லான குளிப்பு கல்யாணம் முடிச்சா குளிக்க போறாய் 2 தானே. நீ ஏற்ற வைக்கிற உடம்புலேயும் தண்ணி நினைக்கிற, அவ்வளோதான். இவன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அஸ்தக்ஃபிருல்லாஹ் தௌபா தௌபா. பாகிஸ்தான் காரத்து தௌபா தௌபான்னா முழுக்குடைய ஃபர்ல் என்னங்க? தௌபா தௌபா. தௌபா தௌபாவெல்லாம் இல்லை. அது மாதிரி தான் இந்த காதி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்களே, இந்த கல்யாணம் சண்டைக்கு வந்தா சண்டை வரும், சண்டை வராட்டி கல்யாணம் இல்லை. சண்டை வராட்டி என்ன இல்லை, சண்டை வராட்டி நடிக்கிறாங்க 2 பேரும். சண்டை வரணும் வாழ்க்கையில், சண்டை வந்தால் தான் சந்தோஷம் வரும். அப்போ என்ன செய்யணும்? உட்கார வச்சு காதி என்ன செய்வார் தெரியுமா? சரி, நீங்கள் சண்டை பிடிச்ச போதும், இப்போ நீங்கள் 5 நேர தொழுகையில் இந்த துவா ஓதுங்க. கணவனுக்கும் கொடுப்பாரு, மனைவிக்கும் கொடுப்பார். என்ன துவா கொடுப்பாரு? இந்த ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இதை கொடுப்பார். கொடுத்தா இவங்க 1 மாதம் டைம் கொடுப்பார். சரி ஓதிட்டு வாங்கலாம் பார்ப்போம், ஒன்றும் பேச வேணாம் 2 பேரும். 1 மாதத்துக்கு பிறகு ஒரு நாளைக்கு 5 வக்து தானே. அப்போ 1 மாதத்துக்கு எத்தனை வக்து? 30,000 5 எத்தனை? ஓத ஓத துவா கபூல் ஆகிட்டு. இப்போ 2 பேரையும் தனியாக கூப்பிட்டு என்ன செய்ய பிரிப்போமா? இல்லை வாணா, ஏலா பிரியலை, இனி சந்தோஷமாக வாழ போகிறோம். என்ன நடந்துச்சு? இந்த துவா உள்ளங்களை சேர்த்து. இது அல்லாஹ் சொல்லி தந்த துவா. இது அன்பை போடுறவன் யாரு? இறக்கத்தை போடுறவன் யார்? அல்லாஹ் தானே. துவா கேட்க 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 என்ன செய்வாங்க? அல்லாஹ் உள்ளத்தை அப்படியே சேர்த்து விட்டுருவான். அதனால் கல்யாணம் முடித்தவங்க, கல்யாணம் முடிக்க போகிறவங்க, கல்யாணத்தில் பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்கும் உள்ள துவா இதுதான். அல்லாஹ் சொல்லி தந்த துவா. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா. ரப்பே, எங்களோட மனைவிமார்களை கொடையாகத்தா. ஹப்பண்டா கொடை. வதுர்ரியாத்தினா, பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் வரும். எப்படி? குர்ரத அயுன், கண் குளிர்ச்சி ஆகித்தா. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாம்களாக ஆக்கிய அல்லாஹ். தக்குவா உள்ளவங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் எப்படி ஆக்கு? இமாம்களாக. இமாமண்டா லேசி இல்லை. உங்களோட பிள்ளை ஒரு நாளைக்கு தொழுவித்து ஹுதுபா ஓதக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இமாம் ஆகிட்டார் உங்களோட பிள்ளை. உங்களோட பிள்ளை என்ன செஞ்சிட்டார்? இமாம். தராவி மட்டும் தொழுவிச்சிட்டு பிள்ளையை கலத்தி எடுக்கிறது இல்லை. பிள்ளைகளை, உங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் இமாம்களாக ஆக்கணுமெண்டா துவாக்கள். அதுக்கு ஒரு வழி இருக்குது. இமாமாக ஆக்குறதுக்கு வழி ஒன்று இருக்குது. சும்மா அவன் போன இவன் போன வழியில் போய் பிள்ளை இமாம் ஆக்கல. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், இமாமுல் ஹரமைன் மக்கா மதீனாவுடைய இமாம் அபுல் மஆலி ரஹ்மஹுல்லா தண்ட பிள்ளையை வளர்த்தெடுக்கிறாங்க. பிற்காலத்தில் இமாம் ஆக்கணும். பிற்காலத்தில் என்ன செய்யணும்? ஒரு நோக்கம் ஒன்று இருந்தால் தானே செய்யலாம். அப்போ மனைவி இடத்துல சொல்கிறாங்க, என் பிள்ளையை நான் பிற்காலத்தில் இமாமாக ஆக்க இருக்கிறேன். அதனால் என் பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ள ஹராமான இந்த சாப்பாடும் போகாமல் பார்த்துக்கு. இமாம் ஆகணுமெண்டா முன்னுக்கு இருந்து தொழுவிக்கணும், ஹுதுபா ஓதணும், எவ்வளோ வேலை செய்யணுமே இமாம். அப்போ என்ன செஞ்சா மனைவியும் சரி என்று பிள்ளையை பாதுகாப்பாக வளர்த்துட்டு வாரான். ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரி பெண் என்ன செஞ்சுட்டா, பிள்ளைக்கு பசி என்று பால் கொடுத்துட்டான். இமாம் கண்டுட்டாங்க. இதை கண்டதோட பிள்ளையை அப்படியே பறிச்சு எடுத்துட்டாங்க. பிள்ளையை பறிச்சு எடுத்து என்ன செஞ்சாங்க, பிள்ளையோட நாக்கில் வாயில் கையை போட்டு குடிச்சு அவ்வளோ பாலையும் வெளியெடுத்தாங்க. அவ்வளோ பாலையும் வெளியெடுத்தாங்க. பிள்ளை கத்துது. சொன்னாங்க, இல்லை இவரை பிற்காலத்தில் இமாமாக ஆக்க இருக்கிறேன். இமாமாக ஆக்கணுமெண்டா கஷ்டப்படணும், ஹலாலா இந்த பிள்ளை வளரும். பிற்காலத்தில் வாப்பாவுடைய முயற்சியால் இமாம் ஆகிட்டாங்க. சொல்கிறார், இமாமாகி ஹதீஸுடைய பாடங்கள் நடக்கும் பொழுது அவருக்கு ஏப்பம் வரும். ஏப்பம் வரக்கொள்ள சொல்லுவாராம், தில்கல் பகியா, வாப்பா எடுத்த மிச்சம் கொஞ்சம் இருக்கு போல தொண்டையில், வாப்பா எடுத்ததில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. பிற்காலத்தில் மக்கா மதீனாவுடைய இமாமாக மாறினான். எல்லா இமாம்களையும் பாருங்க. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கியா அல்லாஹ். எவ்வளோ பெரிய துவா இது. இது சூரத்துல் ஃபுர்கானில் வரக்கூடிய அம்பியா, அதாவது ஃபுர்கானில் வரக்கூடிய 2 துவாக்கள். இப்போ நேற்று நாங்கள் இஸ்முல் ஆதமுடைய சில விடயங்களையும் ஹயாத்து சஹாபாவில் பார்த்தோம். இன்று அதனுடைய மீதமானதில் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட ஒரு துவா உண்டு. இப்னு மாஜா ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கேட்கிறத நான் கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்ன துவா சொல்லுங்க? அல்லாஹும்ம
இன்னி அஸ்அலுக பிஸ்மிக الطاهر الطيب المبارك الأحب إليك الذي إذا دعيت به أجبت وإذا سئلت به أعطيت وإذا استرحمت به رحمت وإذا استفرجت به فرجت. இப்படி துவா கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஒரு நாள் ஆயிஷா, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் எனக்கு ஒரு அவனோட பேரை படித்து தந்திருக்கிறான், அதை வச்சு துவா கேட்டால் கபூல் செஞ்சிருவான். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் உம்மாவும் வாப்பாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், ஃபஅல்லிம்னீஹி, எனக்கு அதை படிச்சு தாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. யார் கேட்குறாங்க? ஆயிஷா இருந்தால் யார்கிட்ட மாப்பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, அடிச்சுத்தாங்க படிச்சுத்தாங்க. சும்மா கேட்கவும் இல்லை, என்னை வாப்பாவும் உம்மாவும் உங்களுக்கு என்ன ஆகட்டும், அர்ப்பணமாகட்டும், அதை படிச்சுத்தாங்கன்னு ஆசையில் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யம்பகி லகி யா ஆயிஷா, ஆயிஷா உங்களுக்கு அந்த துவா அவசியம் இல்லைன்றாங்க. உங்களுக்கு அந்த துவா என்ன இல்லை, அவசியம் இல்லைன்றாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன், இப்படி சொன்னதோட ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டேன், கோவம் வந்துட்டு ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டேன். நான் உட்காந்துட்டு திரும்ப எழும்பிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையை முத்தமிட்டேன். ஃபகப்பல்து ரஸா, தலையை முத்தமிட்டு சொன்னேன், யா ரசூலல்லாஹ் படிச்சு தாங்க அதை. ரெண்டாவது தடவை நபி அவங்க ரெண்டாவது தடவையும் சொன்னாங்க, லா யம்பகி லகி யா ஆயிஷா, உங்களுக்கு அது அவசியம் இல்லை ஆயிஷா, ஏனெண்டா நீங்கள் அதை வச்சு துனியாவை கேட்டுருவீங்கன்றாங்க. இஸ்முல் ஆதமை வச்சு எதை கேட்டுருவீங்க? இப்போ நாங்கள் பெரிய பெரிய துவாவெல்லாம் தெரிஞ்சால் எத்தனை பேர் அழிச்சிருப்போம், எத்தனை பேருக்கு பாவிச்சிருப்போம். டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கூட சொல்லிட்டாங்க, நீங்கள் துனியாவை கேட்பீங்க தானே, அதனால தேவையில்லை ஆயிஷா. ரெண்டாவது தடவை இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு ரோசம் வந்துட்டு, நான் என்ன செஞ்சேன், வுது எடுத்தேன், 2 ரக்காத் தொழுதேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் துவா கேட்டேன். இப்போ எப்படி? அல்லாஹும்ம சொல்லுங்க, இன்னி அதுஊக அல்லாஹ் வ அதுஊக الرحمن وأدعوك البر الرحيم وأدعوك بأسمائك الحسنى كلها ما علمت منها وما لم أعلم أن تغفر لي وترحمني. இப்போ இந்த துவாவை கேட்டதோட ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு சிரிப்பு வந்துட்டு, படித்து தரலையே, நான் கேட்டேன் இந்த துவா இப்படி. ஆயிஷா ரலியல்லாஹு எப்போயோ பாடமாக்கி வச்சுட்டாங்க இதெல்லாம். நபி அவங்க உடனே சொன்னாங்க, ஆயிஷா நீங்கள் கேட்டதும் அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் அப்படின்றார், அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் அப்படின்றார். இப்போ இந்த 2 துவாவையும் பாருங்கள், இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாவையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட துவாவையும் பாருங்கள். இதில் வீட்டுக்குள்ளே நபி அவங்க செஞ்சதை மெல்ல பாடமாக்கி எடுத்துட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இதில் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஸ்மிக الطاهر, யா அல்லாஹ் பரிசுத்தமான உண்ட பேரை வச்சு கேட்கிறேன், அத்-தய்யிப் மனமான பெயர், அல் முபாரக் பரக்கத்தான பெயர், அல் அஹப்ப இலைக் உனக்கு விருப்பமான பேரை வச்சு கேட்கிறேன், அல்லதி இதா துஈத பிஹி அஜப்த எந்த பெயரை சொல்லி உன்னிடத்துல துவா கேட்டா நீ பதில் தருவாயோ அந்த பேரை வச்சு கேட்கிறேன், வ இதா சுஇல்த பிஹி அதைத உன்னோட கேட்டா நீ தருவியே அந்த பேரை வச்சு கேட்கிறேன், வ இதா ஸ்துர்ஹிம்த பிஹி ரஹிம்த இரக்கம் காட்டுன்னு கேட்கப்பட்ட நீ இரக்கம் காட்டுவாய் அந்த பேரை வச்சு, கஷ்டத்தை நீக்கு அப்படின்னா கஷ்டத்தை நீக்குவாய். யா அல்லாஹ் இந்த முபாரக்கான தய்யிபான தாஹிரான பேரை வச்சு நான் கேட்கிறேன் அப்படின்னு நபி அவங்க துவா கேட்டாங்க. இதுவும் துவா கபூல் செய்யப்படுவதற்கான துவா. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, திரும்ப அவங்க துவா கேட்டாங்களே, என்ன கேட்டாங்க? அது அல்லாஹும்ம இன்னி அதுஊக அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கிறேன். நீங்க இன்னொரு விடயம் என்ன தெரியுமா, இந்த துவாக்கள் கேட்கும் பொழுது நாக்கால துவா கேட்பீங்க, உங்களோட மனசு எங்க இருக்கும், இதுதான் மெயின் பாயிண்ட். இது இந்த துவா உங்களுக்கு தெரியும், கியாமுல் லைல லைட் ஆஃப் பண்ணிட்டுருவாங்க. ஏன்? இந்த பக்கத்தில் உள்ளவனும் தெரியாமல் இருந்தால் நல்ல, பக்கத்தில் உள்ளவனை கூட தெரியாப்படாது யார் பக்கத்தில் இருக்காங்க. என்னென்னா கொஞ்சம் உங்களோட உள்ளட்சத்தை கூட்டிக் கொள்றது, இருட்டலாம் தொழணும், தஹஜ்ஜத் இருட்டலான தொழுகிறது. இப்போ நாக்கால துவா உள்ளம் அப்போ எங்கே இருக்கணும், உள்ளம் எங்கே இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு ஈமாண்ட தரஜா கூட 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 உங்களோட உள்ளம் அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் என்ற உணர்வில் இருக்கும். சொல்லுங்க அப்போ எப்படி இருக்கணும்?
சொல்லுங்களேன். அந்த உணர்வுக்கு வரையிலுமா? உங்களுக்கு உள்ளதை கொண்டு வரையிலுமா? இது ஆக டாப் லெவல், ஆக லேசான லெவல் ஒன்று. இதுக்கு போகணும், இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் சேரணும். அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன், அந்த அபுதல்லாஹ கஅன்னக தரா. சரி, ஆக பழக வேண்டிய லெவல் என்ன? அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறார், இது ஆக சின்ன லெவல். ரெண்டாவது லெவல் என்ன? அல்லாஹ் என்ன, இது எழுந்தான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறார், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறார் யோசிச்சு 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 அது முத்தி 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 மேலே வரும் பொழுது எப்படி வரும்? நான் யாரை பார்க்கிறேன்? அப்ப உள்ளம் இவ்வாறு இருக்கும், நாக்கெல்லாம் துவா வரும். துவா கபூல் செய்யப்படுவதற்கான சில சந்தர்ப்பங்கள் தான் இதெல்லாம். இப்படி துவா கேட்கணும். வாயால துவா கேட்குறீங்க, சொல்லுவாங்களே ஹஸரத் துவா கேட்கிறார், நீங்க ஆமீன் சொல்றீங்க, பிரச்சனை இல்லை, ஆமீன் சொல்லலாம். இமாம் ஒன்று துவா கேட்கல, ஆமீன் சொல்றதுக்கான எத்தனை சம்பவம் உங்களுக்கு பின்னால் கொண்டு வருவேன் நான், விடமாட்டேன் நான். பின்னுக்கு முழு எத்தனை ஹதீஸ் இருக்குதோ, நபி அவங்க துவா கேட்டு சஹாபாக்கள் ஆமீன் சொன்னது, தொழுகைக்கு பிறகு துவா கேட்கலுமா, எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் கடைசியாகும் பொழுது. எவ்வாறு ஆமீன் சொன்னாலும் உங்களோட உள்ளம் எங்க இருக்கணும்? அல்லாஹ்வோட. அதனால தான் சொரிஞ்சிட்டு துவா கேட்கிறல்ல, கொஞ்சம் கையை ஒசத்தி துவா கேட்கணும், சிந்தனையோட துவா கேட்கணும், ஆமீன் என்று சொல்லி துவா கேட்கணும் வாயால. அப்ப உள்ளம் அல்லாஹ்வோட இருக்கும், அல்லாஹ்வோட உள்ளம் அல்லாஹ்வோட, நாக்கு அல்லாஹ்வோட. இந்த நிலைமையில தான் துவா கபூலாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ், அல்லாஹ் என்று அழைக்கிறேன், வ அதுஊக ரஹ்மான், உன்னை ரஹ்மான் என்று அழைக்கின்றேன், வ அதுஊகல் பர்ரர் ரஹீம், பர்ருர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர் என்று உன்னை அழைக்கின்றேன், வ அதுஊக பி அஸ்மாஇகல் ஹுஸ்னா, உன்னுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா வைத்து அழைக்கின்றேன். யா அல்லாஹ், நான் அறிந்தது அறியாது என்ற பாவத்தை மன்னித்து என் மீது இறக்கப்படியா அல்லாஹ். இவ்வாறு துவா கேட்போமா இன்ஷா அல்லாஹ்? கொஞ்சம் கொஞ்சமாக தானே போகுது, வரும் இன்ஷா அல்லாஹ். முடிய போல எல்லாமே அழகா சேர்ந்து வரும் இன்ஷா அல்லாஹ். போதுங்க. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் مستقرا ومقاما ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.